எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நிலப்பரப்பை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடைந்து நாளை மறுதினம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் எதிரொலி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு சேதத்திற்கு ஏற்ப நிவாரணத் தொகை வழங்கப்படும். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தேனி மாவட்டத்தில் நெற்பயிருக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும் என அதிகாரிகள் தகவல். பைசன் படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் MK ஸ்டாலின். இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாதையை முதிர்ச்சியுடன் வெளிப்படுத்தி இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் பேனாமை கொட்டியதற்காக 5ஆம் வகுப்பு சிறுமியை தலைமை ஆசிரியர் கொடூரமாக தாக்கிய சம்பவம். சீமான் அதிர்ச்சி. ஆசிரியரின் மீது போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது சென்னையில் இருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது புயலாக வலுப்பெற்று நாளை மறுதினம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய புயலுக்கு மொந்தா என பெயரிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பைசன் படக்குழுவை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் இருந்தார். இது குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாரி செல்வராஜ் தனது படங்களில் ஒரு ஷார்ட் மெசேஜையும் தாக்கத்தையும் மக்கள் மனங்களில் பதிக்க தவறியதே இல்லை என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாதையையும் அரசியலின் மிக முதிர்ச்சியுடன் காட்டியிருப்பதாகவும் மாரி செல்வராஜின் திரைமகுடத்தில் இது இன்னொரு மைல்கல் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என பெயரிட்டுக் கொள்ளும் திமுக அரசு மக்களுக்காக எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக ஆட்சியின் கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் நைனா நாகேந்திரன் எச்சரித்தார். சென்னையில் பேனாமை கொட்டியதற்காக 5ஆம் வகுப்பு சிறுமியை தலைமை ஆசிரியர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சீமான் தெரிவித்துள்ளார். தலைமை ஆசிரியரின் மீது போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை வன்மையாக கண்டிப்பதாகவும் சீமான் கூறியுள்ளார். திமுக வட்ட செயலாளரின் தலையீட்டால் தான் போலீஸ் தலையிடவில்லை என குற்றம் சாட்டிய அவர் இது திராவிட மாடல் ஆட்சியின் வெட்கக்கேடு என விமர்சித்துள்ளார். பைசன் போன்ற திரைப்படங்களை தயாரித்து சமுதாயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த நினைக்கிறீர்களா என மாரி செல்வராஜை பார்த்து கேட்பது அபத்தமானது என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் படங்களை எடுக்கும்போது கண்ணுக்கு தெரிகின்ற ஜாதிய கொடுமையை பற்றி பேசுவதில் என்ன தவறு என்றும் இதற்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்றும் அமீர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் அம்மாவட்டங்களில் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் பார்களும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மருதுபாண்டியர் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அறிவித்துள்ளார். இதன்படி சிவகங்கை, திருபுவனம், மானாமதுரை, காளையார்கோவில், திருப்பூர், இளையான்குடி, தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் பள்ளிகள் இயங்காது என்றும், இதனிடையே வரும் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.